சின்னம்மா. டேய் சின்ராசு. சின்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்யா, நீ எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? அதான் தாடியை கீடியமா வச்சிருக்கியே, ஏண்டா இந்த தாடியை சேவ் பண்ணாதான் என்னவா? என்ன பண்றது சின்னம்மா, வேலை அதிகமா இருக்கு. உனக்கு என்னைக்குதான் வேலை இல்ல? வீட்டுல இருக்கிறவ அதட்டணும், புருஷங்காரன் இப்படி இருக்கானே வைக்கிறானேன்ட்டு அவ ஒன்னுத்துக்கும் வாயை திறக்க மாட்டா. சரி சின்னம்மா, நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன்டா கண்ணு. வந்து இருக்கியே, ஒரு 2 மாசம் இருந்துட்டு போவியா? கண்டிப்பா 2 மாசம் இருந்துட்டு தாண்டா போவேன். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சரி சின்னம்மா, ஊர்ல அண்ணன் மைனி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ தான் ஒரு எட்டு வந்து பார்க்க மாட்டேங்கிறேன்னு உன் அண்ணனுக்கு கோவம். ஏன்டா ஒரு நாள் லீவை போட்டுவிட்டு உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் கூட்டிட்டு உன் அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? நானும் போகலாம் தான் சின்னம்மா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா என்ன பண்றது, போகலான்னு நினைக்கும் போது முக்கியமான வேலை வந்துருது. அண்ணாலையும் போக முடியல. சரி அண்ணனையாவது இங்க வர சொல்லலான்னு பார்த்தா அண்ணனும் வரமாட்டேங்குது. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? நீ வந்தாதான் நான் வருவேன், நீ வரலன்னா நான் வரமாட்டேன்னு அப்படியே வீம்புக்கு நிப்பான். சரி விடுங்க சின்னம்மா. அங்க நித்யாவும் கார்த்தியும் எப்படி இருக்காங்க? யாரும் அண்ணன் பசங்க தானே, 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்ப நித்யா என்ன